வணக்கம். இது உங்கள் அறிவிற்குங்க தென்திசை கருத்தியல் பள்ளி. பாமக, பாஜக கூட்டணியை பத்தி பல்வேறு விமர்சனங்கள், அதாவது பயங்கரமா ட்ரோல் ஆகுது இன்னைக்கு. அதுல முக்கியமா என்னன்னா, ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட். ஏன்னா அவங்க கூட்டணி பேசுனாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் தான். ஆனா பேஷண்ட் யார்? பேஷண்ட்னா பாமகன்ற கட்சி தான் பேஷண்ட், அந்த வன்னிய இன மக்கள் தான் பேஷண்ட். அவங்க டெட்டு. இந்த சீசனுக்கு 500 கோடி வியாபாரம், நல்ல மாம்பழ விளைச்சல்ல வியாபாரம், அந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்றாங்க. ஒரு கட்சி எந்த அளவுக்கு டேமேஜை சந்திக்கணுமோ அந்த அளவுக்கு பெருத்த டேமேஜை இந்த பாமக மட்டும்தான் எப்பவுமே கூட்டணி பேரம் பேசுறதுல சந்திக்குது. எல்லா கட்சியும் தான் கூட்டணி வைக்கிறாங்க, அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா எல்லாரிடமே ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்குது. ஒண்ணு ஒரு கூட்டணியில பேசுவாங்க, அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கட்சி மட்டும் எந்தெந்த கூட்டணியோ எல்லா கூட்டணியிலும் பேசுறாங்க. ஒரு பக்கம் திமுகவுக்கும் தூது விடுறாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் தூது விடுறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் தூது விடுறாங்க. அப்ப என்ன கணக்குல இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க? எந்த பிரச்சாரத்தை இவங்க மக்களிடத்துல முன்னெடுப்பாங்க? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது இல்லையா? இப்ப நீங்க திமுக கூட்டணியில நிக்கிறீங்க, அந்த ஒரு கூட்டணியில தான் நீங்க பயணம் செய்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிமுக விமர்சிப்பீங்க, அல்லது பாஜகவை விமர்சிச்சு வாக்கு சேகரிப்பீங்க. இல்ல, வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நாங்கள் மத்திய அரசை, ஒன்றிய அரசை விமர்சிக்க போகிறோம், இல்லை அதிமுகவுக்கு மாநில அரசை விமர்சிக்க போகிறோம், அதன் மூலமாக நாங்கள் வாக்கு சேகரிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ திமுகவுக்கு ஒன்றிய அரசை விமர்சிக்க போகிறோம், அதன் மூலமாக வாக்கு சேகரிக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அடித்தளம் இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லா கட்சிகளோடையும் கூட்டணிக்கு தூது விடுறவங்களுக்கு என்ன அடித்தளத்தை வச்சு அவங்க வாக்கு சேகரிப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஆகவே தான் பாமக எப்படி தோல்வியே சந்திச்சுன்னு வருதுன்னா, அவர்களுக்கு அதனுடைய அடித்தளம் காலியாகி போச்சு. நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிக்க போறீங்க, அது அந்த என்ன சொல்ல போறீங்க மக்களிடத்துல? நேத்து டயர் நக்கின்றீங்க, அவங்க கூட போய் அடுத்த நாள் கூட்டணி வைக்க போறீங்க வச்சுங்க. அப்ப அதை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாது. மோடியுடைய ஆட்சிக்கு என்ன மதிப்பீடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவரை கேட்கறாங்க. அதுக்கு மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, ஜீரோவுக்கு கீழே ஏதாவது மதிப்பெண் இருந்தா அதை தான் நான் போடுவேன்றாரு. அப்ப அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிப்பீங்க அப்படின்றதுல நீங்க தோத்து போயிடுறீங்க. அதுதான் ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். மக்களிடம் போய் உரையாடுவதற்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப எதை சொல்லி மக்களிடத்துல உரையாட போறீங்க? சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க பேஷன், உங்களுடைய கட்சி காணாம போகுது. அதோட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலையும் அது தான் கூட்டணி சேர்ற அத்தனை கட்சியிலையும் இது வரையிலையும் அழிச்சதா தான் வரலாறு. கண் முன்னே பாக்குறோம். முந்த நாள் கூட்டணின்னு அறிவிக்கிற சரத்குமார் அடுத்த நாள் அந்த கட்சியிலே போய் கரைஞ்சிட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு கூட்டணி வச்சு நீங்க பாஜகவோட கரைய போறீங்களா? ஒவ்வொரு கட்சியும் வளர்றது எப்படி வளருதுன்னா, பலருடைய தியாகங்கள் அடிப்படையில் தான் வளருது. தொண்டர்கள் அவ்வளோ அளப்பரிய தியாகங்களை செய்யறாங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே, அது இந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கட்சியா இருந்தாலும் தொண்டர்கள் கீழ்மட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்களுடைய இந்த தியாகம் தான் அந்த கட்சியை வளர்ந்து அது ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லுது இல்லையா? அந்த அடிப்படையில இவ்வளவு தியாகங்களை செய்து, உயிர் தியாகங்களை செய்து ஒரு கட்சியை வளர்க்குறாங்க. அந்த கட்சியை, அந்த தலைமையை அழிக்கிற செயலில் ஈடுபடுதுன்னு சொன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் அதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க கட்சியின் நலனை முன்னிறுத்தி மட்டுமே தான் கூட்டணி வைக்கணும். தேர்தல் அரசியலில் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பாமக, பாஜக கூட்டணி வச்சதுனால நன்மை அடைஞ்ச ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அவர்கள் நிற்கக்கூடிய 2 தொகுதிகளிலுமே அவர்கள் சுலபமான வெற்றியை பதிவு செய்வாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எவ்வளவு இழுபறி நீடித்ததுன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன? அதிமுகன்ற ஒரு வாக்கு வங்கி கொண்டு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியோடு பாமக கூட்டணி அமைத்தது. இப்போ அதுதானே அந்த கட்சிக்கு நன்மை அளிக்கும். நீங்க எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கிற போது அவங்க வாக்கு உங்களுக்கு கிடைக்கும், உங்க வாக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், அதிகமான வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, எந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லையோ தமிழ்நாட்டில், எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லையோ, நீங்க வட மாவட்டங்கள்ல வலிமையா இருக்கிறீங்க, அந்த வட மாவட்டங்கள்ல பாஜகவினுடைய வலு என்ன? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அப்ப ஜீரோ கூட நீங்க போய் சேரும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா? அதை அந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த கட்சியை நீங்க காப்பாத்திக்கணும். ஒரு கட்சியினுடைய தலைமை தவறு செய்கிற பொழுது அந்த தொண்டர்கள் அதை உணர்த்தி காட்டணும் அவங்களுக்கு. நீங்க தவறு செஞ்சாலும் நாங்க அந்த தவறை சரி செய்வோம் அப்படின்றத தொண்டர்கள் உறுதிப்படுத்தி காட்டணும் பொழுது அந்த கட்சி உயிர்ப்பட வச்சிருக்க முடியும். இல்லை, நான் இத்தனை மக்கள் செய்த தியாகத்திற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பதன் மூலமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்வதற்கு, விழுங்குவதற்காகத்தான் பாஜக அந்த கூட்டணியை வச்சிருக்குது. பாமகவினுடைய வாக்குகள் நமக்கு கிடைத்தா நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்ட முடியும். ஒட்டுண்ணி போல பாமக என்ற ஒரு கட்சி அதனுடைய தொண்டர்களுடைய உழைப்புல இவர்கள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டணியை வச்சிருக்குது பாஜக.
அதை பாமக தொண்டர்களும் வன்னியர்களும் புரிந்து கொண்டால்தான் பாமக தற்காத்து கொள்ள முடியும். பாமகவை பாஜகவிடமிருந்து அதனுடைய அழிவு சதியிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். ஆகவே பாஜக என்ற கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காம தவிர்க்கணும், படுதோல்வி அடைய வைக்கணும், அவர்களை நோட்டோக்கு கீழே தள்ளி விடணும். அவர்கள் எப்படி ஒரு நயவஞ்சக கூட்டணியை கட்டமைத்து நீ பாமகன்ற கட்சியை கபலீகரம் செய்ய பார்க்குறாங்களோ, அதே எதிரி எடுத்துக்கூடிய அதே ஆயுதத்தையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடுக்கணும். பாஜகவை நோட்டோவுக்கு கீழே, அதாவது நாமளும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா? இங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய எதிரிகளுக்கு நிரூபித்து காட்டணும். இன்னைக்கு பாமகவுடைய எதிரியா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணி இல்லை, பாமகவுடைய எதிரி பாஜக. அப்ப பாக்கணும், ரொம்ப வித்தியாசமா இருக்குது. தன்னுடைய எதிரியோட கை கோர்த்துருக்காங்க. பாமகவை அழிக்க நினைக்கிறது யாரு? அதிமுகவை அழிக்க நினைக்கிறது யாரு? பாஜக. திமுகவுக்கு எதிர்கட்சிகள் தேவை. ஆகவே அது எந்த காலத்திலயும் அதிமுகவையோ பாமகவையோ அழிக்க நினைக்காது. அவங்க எதிர்கட்சி இருந்தா தான் இவங்க அரசியல் பண்ணவே முடியும். ஆகவே திமுக உங்களுக்கு எதிரி கிடையாது, அதிமுக உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களுடைய எதிரி யாருன்னா அதிமுக இடத்த கைப்பற்ற வர்றது பாஜக. அப்ப அந்த இடத்த 2வது பொசிஷனுக்கு வரணும்னா மிச்சம் இருக்கிற எல்லா கட்சியும் அழிச்சாக வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்குது. அதனாலதான் அவர்கள் அதிமுகவையும் அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க, பாமகவையும். அந்த கூட்டணி சேர்ற அத்தனை கட்சிகளும் இது இந்தியா முழுக்க அவர்கள் செய்கிற சதி. மகாராஷ்டிராவில் பார்த்தோம், பீகார்ல பார்த்தோம், அத்தனை மாநிலங்கள்லயும் அவர்கள் செய்கிற ஒரே சதி என்னன்னா அவர்களோட கூட்டணி சேர்ற கட்சிகளை உடைக்கிறது. ஆகவே அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எதிரி திமுகவோ அதிமுகவோ கிடையாது, நம்முடைய எதிரி பாஜக. பாஜகவை வீழ்த்துவதன் மூலமாக தான் பாமகவை தற்காத்து கொள்ள முடியும். பாமக எதிர்கால தமிழ்நாட்டு அரசியல் ஒரு வலுவான சக்தியாக வளர முடியும், வளர வேணும் அப்படின்னு சொன்னா பாஜகவை அடியோடு சாய்க்க வேண்டிய பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு தான் இருக்குது. இல்லாட்டி போனா இந்த கூட்டணியை பொறுத்த வரையில ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட்டு டெட்டு. இன்னும் இவர்கள் மோசமான இது போன்ற இந்த விமர்சனங்களை தான் சந்திக்க வேண்டி வரும். உங்க தலைமை விமர்சனங்களை சந்திப்பது என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சோர்வையும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா? உங்கள் தலைமை அந்த முடிவுகள், உங்கள் தலைமையை நீங்க காப்பாற்றுவதற்காகவும் இந்த மாதிரி ட்ரோல்ல இருந்து காப்பாற்றினா மானம் உள்ளவன்டா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன், அடிச்சாம்படுற ஆப்பு பாஜகவுக்கு. கூட்டணியா வந்தீங்க, எல்லா தொகுதியிலும் வச்சான ஆப்பு, ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனும் மானம் உள்ளவன் அப்படின்னு தமிழ்நாடு சொல்வதற்கு ஏற்ப